கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. தேவன் நம்மை பத்திரமாக பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாளுடைய வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 41:28. நான் பார்த்தேன், அவர்களில் அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லை, நான் கேட்கும் காரியத்தை பிரதி உத்தரம் கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனைக்காரன் அவர்களில் இல்லை. கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது என்ன? அவன் நம்ம கிட்ட சொல்லியிருக்கிற காரியம் என்னன்னா, இங்க வேதாகமத்தில் சொல்லப்பட்ட சுவிசேஷம் கர்த்தரை குறித்து நம்ம அநேருக்கு நம்ம தெரிவிக்கணும், அறிவிக்கணும். அது நம்ம மேல் போடப்பட்டிருக்க கடமையாக இருக்கிறது. நம்ம நண்பர்களோட குடும்பத்தினரோடு யாரோடும் நம்ம அநேக காரியத்தை நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்குள் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். எவ்வளோ விஷயத்தோட நம்ம பண்ணலாம், ஆனால் கர்த்தருக்குள்ள என்ன செய்கிறேன், கர்த்தருக்குள் நான் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுறேனா, அவர் எனக்கு கொடுத்துருக்க ஊழியத்தையும் பணியும் செய்து முடிக்கிறேனா ஒழுங்கா அப்படின்னு. இது சொல்லப்பட்டிருக்கு, அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு. அப்போ நம்மளாம் உலகத்தில் இருக்கிறோம்னா கர்த்தர் நம்ம மேல கிருபையாக வச்சிருக்கிறாருன்னா அந்த ஊழியத்துக்குன்னு வைத்திருக்கிறாரு, நிறைவேற்றணும். வருஷமே சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்கு அனுபவி சுவிசேஷனோட வேலையை செய், ஊழியத்தை நிறைவேற்று அப்படின்னு. நம்மளுடைய ஊழியம் எடுத்து அந்த கர்த்தரிடத்தில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன நம்ம அழைப்பு ஆண்டு நம்மளுக்கு வைத்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை செய்யணும். இன்னொன்று சுவிசேஷனோட வேலையை செய்யணும். சுவிசேஷனோட வேலை என்னன்னா, இந்த வேதாகமத்தை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து, கர்த்தரை குறித்து நம்ம தெரிவிக்கிறதா சுவிசேஷனோட வேலையா இருக்கிறது. இன்னொரு வார்த்தை சொல்லப்படுதுன்னா, தீங்கு அனுபவிக்கணும். யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்துவோடைய வாழ்க்கை எப்படின்னா, எப்பொழுதுமே சமாதானமோடு இருக்கலாம், சந்தோஷமா இருந்தலாம் அப்படின்னு கிடையாது. கிறிஸ்துவுக்காக வேதாகமத்தில் எத்தனை பேர் அடிக்கப்பட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் மரித்து இருக்கிறாங்க கிறிஸ்துவுக்காக. ஸோ ஆண்டவர் சொல்ற, தீங்கு அனுபவி சுவிசேஷனோட வேலையை செய்யும், ஊழியத்தை நிறைவேற்று அப்படின்னு. ஸோ இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டபடி நம்ம கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக வாழணும். சுவிசேஷம் தேசம் முழுவதுமே அறியப்படணும். அதுக்காக நம்ம ஆண்டு உலகத்தில் வைத்திருக்கிறார். சும்மா நம்ம வாழ்ந்தோம் அது போன இருக்கக்கூடாது. இதில் கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தை அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லணும், நண்பர்களுக்கு சொல்லணும். சொல்லலை அப்படின்னா ஆண்டு நம்மகிட்ட கணக்கு கேட்பாரு. அது ரத்த பலி நம்மளால தான் விழும். அவங்க எதனா ஒன்று ஆயிடுச்சு, கருத்து அறியாமல் போயிடணும், கருத்து நம்மகிட்ட கணக்கு கேட்பாரு. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதற்கு நம்ம இப்படிதான் வாழ்ந்திருக்கலாம், நம்ம இஷ்டத்தின்படி, நம்ம விருப்பத்தின்படி வாழ்ந்திருக்கலாம், நம்மளோட நினைச்சதெல்லாம் பேசியிருக்கலாம் நண்பர்கள்கிட்ட. ஆனால் கர்த்தரை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன்னா, வெக்கப்பட்டு நம்ம இருக்கக்கூடாது, ஜபிக்கணும். வெக்கத்தின் ஆவியை எடுத்து போட வேண்டிய ஜபிக்கணும் நம்ம. ஸோ வெக்கப்பட்டு இருந்தேன், இனிமேலும் தனக்கு குளிந்து நான் இது பண்ண மாட்டேன், தயக்கமாக இருந்து யோசிக்கக்கூடாது. கர்த்தருக்காக நான் செய்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, அவர் எனக்கு கொடுத்த ஊழியம் சத்தியத்தை நான் அறிவிக்கிறேன். இந்த சத்தியம் விடுதலை ஆகும். நண்பர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலுமே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாகும் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கபடி இந்த சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கும். நீங்கள் சொல்ல சொல்ல சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிரியை செய்யும். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. ஆமென்.